மக்களே பேங்க் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்ன்றது எதுக்காக மெயினாக அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் P1 எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓவரால் வேகன்சி போடுவாங்க. அப்போ நம்ம ஸ்டேட்குள்ள வந்து எந்த பேங்க்குக்கு பிரான்ச்சஸ் அதிகம் தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்து போட்டோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே தான் சேம் அப்ளைஸ் டு கிளர்க்குக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுக்கான வேகன்சிஸில் தான் நம்ம போட போகிறோம். அதனால தமிழ்நாடுக்குள்ளே தான் போஸ்டிங். ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சதர்னில் எடுத்துக்கோங்களேன், இப்போ நீங்கள் கன்னியாகுமரியில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து சென்னையில் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் கன்னியாகுமரி அந்த உங்கள் ஊரை சுற்றியோ இல்லை டிஸ்ட்ரிக்ட்லையோ நீங்கள் வந்து போஸ்டிங் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ தமிழ்நாடுல எந்த பேங்க்குக்கான பிரான்ச்சஸ் அதிகம், ஸோ அப்படின்றத நம்ம பார்த்து போடுறோம் அப்படின்ற மாதிரி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஊர்லேயோ நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நம்மளுக்கு கிடைக்க சான்சஸ் நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதனால எப்படி இருந்தாலும் கிளியர் பண்ணாதான் நம்மளுக்கு வரப்போகுது. அதனால நீங்கள் கிளியர் பண்ணிட்டு போயிட்டு ஐயோ நம்ம இதை ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ரெட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம போடுறதையே நம்ம பக்காவாக போட்டுக்குவோம். சரியா? இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு வேகன்சி 666. ஸோ இது வந்து ஃபைனல் வேகன்சிஸ் கிடையாது. பிகாஸ் ஒவ்வொரு டைமே அவங்க ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுற வேகன்சியோட அட்லீஸ்ட் ட்வைஸ் தி டைம் நிறைய டைம் ஆகுது. இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் 40% 50% கூட தான் நம்மளுக்கு செய்து வேகன்சிஸ் குறைய கிடையாது. அதனால இது ஒரு நல்ல வேகன்சி கவுண்ட்டு. பட் அட்லீஸ்ட் வந்து 1000 and above போக வாய்ப்புகள் இருக்கு. மினிமம் ஒரு 900 and above போக வாய்ப்பு இருக்கு. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக நம்மளுக்கு எதில் வந்து நிறைய வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடுனா கனரா பேங்க். அப்போ கண்ணை மூடிட்டு கனரா பேங்க் சதர்ன் பேஸ்ட் பேங்க் தான், பெங்களூர் நினைக்கிறேன் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கனரா பேங்க்கு தமிழ்நாட்டில் பிரான்ச்சஸ் அதிகம். ஸோ கண்டிப்பாக கனரா பேங்க் வட்டம் நம்மளுக்கு வந்து அதிகமான வேகன்சிஸ் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, போத் ஃபார் PO as well as கிளரிக்கல். ஸோ அப்போது இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக தாராளமாக கொடுக்கலாம். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் பேங்க் அண்ட் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ரெண்டுமே சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ இதில் என்ஆர்னு கொடுத்துருந்தாலுமே ஆனால் நல்ல வேகன்சிஸ் ரிப்போர்ட் பண்ண சான்சஸ் அதிகம் இந்தியன் பேங்க்கும் சரி. அதே மாதிரி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 225. அஃப்கோர்ஸ் ஓகே சாரி இது ஓவரால் வேகன்சி இல்லை, இங்கே இருக்கு. இந்தியன் ஓவர்சீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 75 வேகன்சிஸ் ஓகே தான், ஒரு ரீசனபிள் வேகன்சி தான். அதே மாதிரி இந்தியன் பேங்க் என்ஆர் நாட் ரிப்போர்ட்டட் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நல்ல வேகன்சிஸ் கொடுக்க சான்ஸ் இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸில் IOB இந்தியன் போடலாம், இல்லை இந்தியன் IOB ரெண்டுல ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேற என்னெல்லாம் பார்க்கணும்னா ப்ராஃபிட் க்ரோத் வைஸ் எது நல்லா இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். பிகாஸ் திஸ் எல்லாம் ப்ராஃபிட் மேக்கிங் பேங்க்ஸ் தான். இது எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போயும் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸுமே ப்ரைவேட் செக்டார் மாதிரி தான் டார்கெட் எல்லாமே கொண்டு வரதான் செய்கிறாங்க. பிகாஸ் ப்ரைவேட் செக்டார் கூட கம்பீட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் கிளியர் பண்ண போனவங்களும் சரி எல்லாருமே முன்னாடி மாதிரிலாம் இல்லை மேம். இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் மாதிரியே தான் நாங்களும் ஒர்க் பண்ணுறோம். நிறையாவே வந்து மார்க்கெட்டிங் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டார்கெட்ஸ்லேருந்து என்ன அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஜாப் ஓகே செக்யூர்டுன்னு இருக்கே தவிர்த்து மித்தபடி வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அப்படின்றதுல டார்கெட் பண்ணி தான் இருக்காங்க. பிகாஸ் நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அப்படின்னா நம்மளை தூக்கி ப்ரைவேட்டைசேஷன் ஆக்கிடுவாங்க. அதுக்கு வந்து நம்மளோட சேல்ஸு ப்ராஃபிட் எல்லாத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். ரைட்? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு க்ரோத்துன்றது இருக்க தான் செய்யும். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பார்க்கக்கூடியது நம்ம ஸ்டேட்டில் அதுக்கான பிரான்ச்சஸ். ஸோ அடுத்தது BOB. இது ஓரளவுக்கு BOB பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச்சஸ் இருக்கக்கூடியது தான் பேங்க் ஆஃப் பரோடா. அண்ட் அடுத்தது பேங்க் ஆஃப் பரோடா PNB கொடுத்துருங்க. ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல பார்த்தீங்கன்னா அப்படின்னா 35 கொடுத்துருக்காங்க. அண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 கொடுத்துருக்காங்க. ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க், அடுத்தது பேங்க் ஆஃப் இந்தியா, அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க, யூனியன் பேங்க், யூகோ பேங்க், இந்த சென்ட்ரல் பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க். இதெல்லாம் வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்காக இருக்கட்டும் ரொம்ப கம்மி. அதனால இதெல்லாம் லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. ஓகே கைஸ், 1000 rupees ஆஃபர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் இங்கிலீஷ் கோர்ஸ்க்கு பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ்க்கு இப்போ பேங்கிங் இங்கிலீஷ் 2.0 அதுலேயே அப்கிரேட் ஆகுது.
ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இங்கிலீஷ்க்கு ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்கும். ஸோ வீக்கெண்ட் அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி அண்ட் நாளைக்கு நைட் வரைக்கும் வந்து 1000 rupees உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாடா பை see you guys. ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட். ஸோ டாடா பை see you.